லெட் மீ டெல் யூ அ குட்டி ஸ்டோரி ப்ரோ. குடும்பம் அப்படிங்கிற மிகப்பெரிய கோட்டையை கட்டி காப்பாற்றுற ரெண்டு முக்கியமான தூண். ஒன்று அப்பா, இன்னொன்று அம்மா. அம்மாவும் அப்பாவும் இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாது. சும்மா ராஜா மாதிரி வளர்ந்துருப்பாங்க. எதிர்பாராத விதமாக அப்பா இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் காத்திருப்பாங்க அந்த குடும்பத்தை வச்சு செய்யலாம் அப்படின்னு. வச்சு செய்கிறதா முடியுமா? அம்மா இருக்கும்போது முடியுமா? 100 ஆம்பளைக்கு சமமாக ஒத்த குடும்பத்தை யாரோட தயவும் இல்லாமல் அப்படியே அடித்து தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் அம்மாவும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. அம்மா அப்பா இல்லாமல் தடுமாறி நிற்கிற அந்த பிள்ளைங்களுக்கு வழிகாட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இருக்காது. அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னா என்ன, சித்தப்பா நான் இருக்கேன், சித்தி நான் இருக்கேன், பெரியப்பா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் வருவாங்க, வாயிலே வடை சுடுவாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காது. அதுவே அந்த குடும்பத்தில் ஒரு மூத்த பையன் இருந்தால், அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தால், ஒரு குடும்பத்துக்கு மூத்த பையன் அண்ணன் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வந்து வாலாட்டுறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அம்மா அப்பா இருக்கும்போது கூட சொந்தக்காரவங்களுடைய சீண்டல்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போயிருப்பாங்க. ஆனால் அண்ணன் தலைமை தாங்கும்போது யாராவது சீண்டணும்னு நினச்சி பார்க்குறது கூட ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது ஏதோ நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது யாரோ முதுகில் கை வச்சிட்டாங்களாம். அண்ணன் வந்துட்டாங்களே, இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த அல்லு சில்லு வேலையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான். அப்புறம் பறக்க போகிறது நம்ம கொடி தான்.